அப்போ எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அவங்க ஸ்டுடியோவாக இருக்கும்போது நடிச்சிருக்கிறாரு. இப்போ அதே ஸ்டுடியோவில் 68லேயே எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் ஒரு பங்குதாரராக இருக்கிறாரு, அதாவது பெரிய பங்கு வச்சுருக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க ஜெயலலிதா, அதாவது நீங்கள் ஒரு காலத்தில் நடிகராக இருந்தீங்க, இப்போ வந்து இதில் இருக்கிறீங்களே, இது 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 உங்களுக்கு இந்த 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 உயர்வை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இது உயர்வாக நான் நினைக்கல. எம்ஜிஆர் சொல்கிறார், இது உயர்வாக நினைக்கல. பாருங்கள், விசித்திரமாக இல்லை? என்னை விட அவர் சொல்கிறார், இதே கேள்வியை 1972 ஒரு வாசகர் கேட்குறாரு, அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்குன்னு நீங்கள் சேர்த்து வைக்கலையா, உங்களுக்குன்னு நீங்கள் எதுவும் பண்ணலையான்னு கேட்குறாங்க. யார்? அந்த வாசகர் 72 கேட்குறாங்க. அதுக்கு இதுக்கு சேர்ந்து இதில் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், ரெண்டும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் இந்த இப்போ இருக்கிற அந்த சத்யா ஸ்டுடியோ இருக்க, ஒரு காலத்தில் நெப்டியூன் ஸ்டுடியோடு இருந்தது. அப்போது ஜூபிட்டர் சோமு அவர்கள் தான் எங்களுக்கு வந்து முதலாளியாக இருந்தார். அவர் முன்னால் நாங்கள்லாம் நின்று பேசுறதுக்கே பயப்படுவோம்.